Hello everyone. So today we are going to learn Montessori cultural curriculum. So what is based on that? இதுல என்ன இருக்கு curriculum, cultural curriculum பார்த்தீங்கன்னா we are learning geography, science, history and arts, biology through this cultural activities. So எப்படி geography படிப்பாங்க அப்படின்னா they are generally learning the region, continents, in states அந்த மாதிரி flags இது மட்டும் தான் mostly learn பண்ணுவாங்க. They will not be go deep into that. Introduction to the cultural curriculum. Cultural curriculum opens a child's eye to the wider world. அந்த வேர்ல்டில் என்ன இருக்கு, என்ன என்வாயன்மெண்ட்டில் கொடுக்குது அப்படிங்கிறத லேர்ன் பண்ணுவாங்க. இட் இன்க்ளூட்ஸ் ஜியாகிரஃபி, ஜுவாலஜி, பாட்னி, ஹிஸ்ட்ரி, சயின்ஸ் அண்ட் ஆர்ட், பில்டிங் கியூரியாசிட்டி, ரெஸ்பெக்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஒவ்வொன்றுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கற்றுக்குறாங்க. நம்ம ஒரு லைஃப்பில் நம்ம வாழணும், இல்லை ஒரு பிளான்ட் வாழணும்னா நமக்கு என்ன தேவைங்கிறது தான் இப்போ அந்த குழந்தை பண்ணிட்டு இருக்க போர்டில் இருக்கிறது. ஆக்சுவலி நமக்கு தேவையான சன்லைட் இருந்தால் தான் நம்ம வளர முடியும். ட்ரீஸ் வேணும் நமக்கு ஏர் கிடைக்கிறதுக்கு, ரெயின் வேணும் நமக்கு வாட்டர் கிடைக்கிறதுக்கு. ஸோ இந்த போர்ட் பார்த்தீங்கன்னா அதில் சன் இருக்குது, ட்ரீஸ் இருக்குது, க்ளவுட்ஸ் இருக்குது, கீழே வாட்டர் இருக்குது, லேண்ட் இருக்குது, ஓகே, ரெயின் காமிக்கிறாங்க. ஸோ தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் ஆர் த சோர்சஸ் ஆஃப் அ மேன் டு லிவ் அ லைஃப். ஓகே, ஒவ்வொரு மேன் ஒரு பேபி ஒரு ட்ரீஸ் யாருக்காக இருந்தாலும் சன்லைட் வேணும், ஏர் வேணும், வாட்டர் வேணுங்கிறத இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்காக உள்ளது தான் அந்த போர்டு. ஸோ ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம் மாண்டெசரியில். ஸோ அப்ஜெக்டிவ் ஆஃப் த கரிக்குலம் என்னென்னா ஹவு த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆர் வெரி நீட்ஃபுல் ஃபார் அஸ். ஒரு மனுஷன் வளர்கிறதுக்கு, ஒரு செடி வளர்கிறதுக்கு எப்படி நம்மளுடைய நேச்சுரல் சோர்சஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு செடி வைக்கிறாங்க அப்படின்னா அந்த செடியிலேருந்து ரூட் வளருது. ரூட் வளரணும்னா அதுக்கு தண்ணி தேவை, தண்ணியோடு சேர்த்து சன்லைட் தேவை. ஸோ அந்த ரூட் வளர வளர அந்த செடியும் வளரும் இல்லையா. அதுலேருந்து கிடைக்கிற வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் தான் நமக்கு ஒரு ஃபுட்டாக கிடைக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி பேஸ்ட் ஆன் த என்வாயன்மெண்ட்டில் நமக்கு என்னெல்லாம் நீட்ஸ் இருக்குங்கிறது குழந்தைக்கு இம்பார்ட்டன்ஸாக அந்த பேஸ்ட் ஆன் த ஆக்டிவிட்டியில் சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ கல்ச்சரல் பேசிஸில் ஒவ்வொரு ரீஜனில் டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு இந்த டாய் பேஸில் சொல்லிக் கொடுக்குறோம். லேண்ட் அனிமல்ஸ் எது, வாட்டர் அனிமல்ஸ் எதுன்னு டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா லேண்ட் அனிமல்ஸ் எது, வாட்டர் அனிமல்ஸ் எதுன்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக உள்ளது. வைல்ட் அனிமல்ஸ் எது, ஃபார்ம் அனிமல்ஸ் எதுன்னு இந்த கான்செப்ட் பேசிஸில் நம்ம சொல்லிக் கொடுக்குறது. ஸோ கான்செப்ட் நம்ம கொண்டு வரும்போது தண்ணிக்குள்ளே என்னெல்லாம் அனிமல்ஸ் இருக்கும், லேண்டில் இதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்பாங்க. வாட்டர் அனிமல்ஸ் தனியாக இருக்கும், லேண்ட் அனிமல்ஸ். ஃபார்ம் அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்மில் வளர்றது, ஆடு, மாடு, கோழி எல்லாம் தனியாக செட் பண்ணியிருப்பாங்க. அண்டார்டிகால் அந்த ரீஜன், கோல்ட் ரீஜனில் என்னெல்லாம் இருக்கும், நார்மல் வெதரில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அந்த லேண்ட் ரீஜனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம காமிக்கும்போது இந்த லாங்குவேஜ் டெவலப் ஆகும். எப்படி லாங்குவேஜ் டெவலப் ஆகுனா we are saying the names of the region. this is water animal, this is land animal, this is farm animal. ஸோ ஃபார்ம் அனிமல்னால் எப்படி இருக்கும், அதனால நமக்கு ஒரு பயன் கிடைக்குது. கவு கிட்டேருந்து நமக்கு மில்க் கிடைக்குது, ஹென் கிட்டேருந்து எக்கு கிடைக்குது, கோட் கிட்டேருந்து மில்க் கிடைக்குது. ஸோ we are getting something from that animals. அதனால நம்ம ஃபார்மில் வச்சு வளர்த்தி அதோட இதெல்லாம் பாதுகாத்துட்டு வரும். ஸோ வைல்ட் அனிமல்ஸ் ஏன் காட்டுக்குள்ளே இருக்குது, அதுக்கு வந்து இன்னொரு அனிமல் தான் ஃபுட்டே. ஸோ நம்ம கூட இருந்தால் நம்மளை சாப்பிட்றோம் இல்லையா. ஸோ அந்த கான்செப்ட் அந்த மாதிரி சொல்லி கொடுத்து தே ஆர் வைல்ட் அனிமல்ஸ், அது நம்மளெல்லாம் கடிச்சு சாப்பிட்றோம், தே ஆர் வைல்ட் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, அக்ரெசிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ தட் இஸ் வை தே ஆர் இன் த ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ ஒவ்வொன்று நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லும்போது தே கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு ஸ்டோரி பேசிஸில் சொல்லி கொடுக்கலாம். ஸோ வாட் வி ஆர் கிவிங் தெம்னா பசில் பேசிஸில் நம்ம லைஃப் சைக்கிள் இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுக்குறோம். ஸோ பசில் மேப்பு, லேண்ட் அண்ட் வாட்டர் ஃபார்ம்ஸ், பாட்னி பசில்ஸு, லீஃப் கார்ட்ஸு, ஜுவாலஜி பசில்ஸு. ஸோ எல்லாமே பசில் பேசிஸில் தான் சொல்லி கொடுப்போம். ஜிக்ஸா போர்டு, அப்புறம் மேப், ஜிக்ஸா போர்டில் மேட்ச் பண்ணுறது, ஷேப்ஸ் கரெக்டாக ஃபார்ம் பண்ணி கொண்டு வர்றது. ஸோ அந்த மாதிரி சார்ட் ஒர்க்ஸு இந்த மாதிரி காமிச்சு தான் நம்ம வந்து இந்த சயின்ஸ் அண்ட் சோஷியலில் நம்ம அவங்களுக்கு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறோம். ஸோ ஒரு பட்டர்ஃப்ளை வரணும்னா எப்படி வரணும், ஃபஸ்ட்டு ஒரு லீஃபில் எக்கு போடும். ஸோ அந்த எக்கு வந்ததுக்கப்புறம் அது கேட்டபில்லராக மாறும், தென் பியூப்பாக மாறும், நெக்ஸ்ட்டு பியூட்டிஃபுல் பட்டர்ஃப்ளையாக அது வெளியே வருது. நமக்கு எப்படி ஒரு சிக்கன் வருது அப்படின்னா ஒரு எக் இருக்குது, அந்த எக்கு வந்து ஹென் ப்ரூடிங் பண்ணுது, தென் ஹேட்ச் ஆனோடனே குட்டி சிக் வருது, அதுக்கப்புறம் அது வளர்ந்து ஒரு கோழியாக மாறுது இல்லையா. ஸோ அந்த ஹென்னாக மாறுறது அதோட லைஃப் சைக்கிளை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இன் திஸ் பேசிஸ் அவங்க 10 தடவை இந்த போர்டை பார்த்த உடனே they will start recognizing it. ஸோ எதுக்கப்புறம் எது நடக்குதுங்கிறது they will recognize it.
ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் ஆக்டிவிட்டீஸ் என்னெல்லாம் அவங்க ஸ்கில் டெவலப் ஆகுது, இட் இஸ் பேசிக்கலி எ ஜியாகிரஃபில் ஜென்ரல் அவேர்னஸ் அவங்களுக்கு கிடைக்குது. ஒரு பாட்னி கிளாஸ் பயாலஜியில் என்னெல்லாம் நடக்கும், அதாவது இப்போ ஹென்னை பற்றி படிக்கிறாங்க, ஒரு பேர்ட்ஸை பற்றி, ஒரு செடி பற்றி, ஒரு ஃப்ரூட் எப்படி வருது, அந்த ஃப்ரூட்டில் இருக்க சீடுனால வருதுங்கிறது ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த சீடையே நம்ம வந்து அவங்க ஒரு பாக்ஸில் போட்டு வளர வச்சு நம்ம காமிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரூட்டில் இருக்க சீடுனால தான் இன்னொரு செடி முளைக்குது, அது மரமாகுதுங்கிற ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுக்குறோம். ஓகே. So as a role of a teacher, we are encouraging them to do the activities with their own. நம்ம எவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக அவங்களுக்கு அதோட எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம கொடுக்குறோமோ, they will explore more in that and they will start doing it by their own. அவங்களுக்கு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் வரும். ஒரு செடி, ஒரு கார்டனிங் பண்ணுறதாவோ, ஒரு வெளியில் உள்ள ஆக்டிவிட்டீஸாகவோ, க்ளீனிங் பண்ணுறதா இருக்கட்டும், என்விரான்மெண்டலை க்ளீனாக வச்சுக்கிறதா இருக்கட்டும், எனி ஆக்டிவிட்டீஸ் they will do it by their own. So whenever they go for more questions, you can clear it. Thank you.